அவருக்கு இது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? அவருக்கு இது சுத்தமாக பிடிக்காது. எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படின்னு பேசலாம். அவருக்கு இது பிடிக்காது அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஹீ டசன்ட் லைக் திஸ். ஹீ டசன்ட் லைக் திஸ் அட் ஆல் அப்படின்னா அவருக்கு இது சுத்தமாக பிடிக்காது, அவருக்கு இது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அர்த்தம். சரி, அவன் யார் பேச்சுமே கேட்க மாட்டான். அவன் யார் பேச்சுமே கேட்கறதில்ல, அவன் யார் பேச்சையுமே கேட்க மாட்டான் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஹீ டசன்ட் லிசன் டு எனி ஒன் அப்படின்னு பேசலாம். ஹீ டசன்ட் லிசன் டு எனி ஒன். அவன் யார் பேச்சுமே கேட்க மாட்டான், அவன் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அவர் என்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? இல்லைனா அவன் என்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல, ஹீ டசன்ட் டெல் மீ எனிதிங் அப்படின்னு பேசலாம். ஹீ டசன்ட் டெல் மீ எனிதிங். அவன்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல, அவர்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல அப்படின்னு அர்த்தம். நம்ம எங்கே இருக்கிறோன்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாது அப்படின்னா ஹீ டசன்ட் நோ வேர் வி ஆர். வேர் ஆர் வி அப்படின்னா நம்ம எங்கே இருக்கிறோம். வேர் வி ஆர் அப்படின்னா நாம் எங்கே இருக்கிறோம் என்று ஹீ டசன்ட் நோ. அவருக்கு தெரியாது, இல்லை அவனுக்கு தெரியாது. சரி, அவர் புகைப்பிடிக்க மாட்டார், இல்லை அவன் சிகரெட்லாம் பிடிக்க மாட்டான், அவர் சிகரெட்லாம் பிடிக்க மாட்டார். ஆமாம், அந்த பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஹீ டசன்ட் ஸ்மோக் அப்படின்னு பேசலாம். ஹீ டசன்ட் ஸ்மோக் அப்படின்னா அவர் புகை பிடிக்க மாட்டார், அவர் சிகரெட் பிடிக்க மாட்டார், அவன் சிகரெட் பிடிக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, அவனுக்கு பைக் ஓட்ட தெரியாது, அவருக்கு பைக் ஓட்ட தெரியாது. எப்படி பேசலாம் அப்படின்னா ஹீ டசன்ட் நோ. அவருக்கு தெரியாது ஹவு டு ரைட் அ பைக். ஒரு பைக்கை எப்படி ஓட்டணும்னு ஹீ டசன்ட் நோ. அவருக்கு தெரியாது. ஹீ டசன்ட் நோ ஹவு டு ரைட் அ பைக். இந்த ரைட் அப்படிங்கிறத ரைட அப்படின்னு சேர்த்து உச்சரிக்கணும். சரிங்களா? என்ன அர்த்தம்? அவனுக்கு பைக் ஓட்ட தெரியாது, இல்லை அவருக்கு பைக் ஓட்ட தெரியாது. எனக்கு தெரியும்னு அவருக்கு தெரியாது. ஹி டசன்ட் நோ ஐ நோ அப்படின்னு பேசலாம். இல்லைனா இந்த தட்டுன்ற வார்த்தையை சேர்த்து கூட பேசலாம். இந்த தட்டுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்று அப்படின்னு அர்த்தம். நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இந்த தட்டுன்ற வார்த்தை ஒரு இணைப்பு சொல்லாக வந்துருச்சுன்னா, ஒரு கன்ஜங்ஷனாக வந்துருச்சுன்னா அதுக்கு என்று அப்படின்னு அர்த்தம். ஹி டசன்ட் நோ தேட் ஐ நோ அப்படின்னு கூட பேசிக்கலாம். இல்லை ஹி டசன்ட் நோ ஐ நோ அப்படின்னு கூட பேசிக்கலாம். என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும்னா அவருக்கு தெரியாது, இல்லை எனக்கு தெரியும்னா அவனுக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே கிடையாது, அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஷீ டசன்ட் வாண்ட் டு கெட் மேரிட் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் மேரிட் அப்படின்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஷீ டசன்ட் வாண்ட் டு கெட் மேரிட் அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவளை பார்த்தா எனக்கு ஒன்று சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படி நடிக்கிற அவள். ஷீ டசன்ட் லுக் ஹாப்பி டு மீ. ஷீ டசன்ட் லுக் ஹாப்பி அப்படின்னா அவளை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல. டு மீ எனக்கு. அவளை பார்த்தா எனக்கு ஒன்றும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஷீ டசன்ட் லுக் ஹாப்பி டு மீ அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு இங்கே வேலை பார்க்குறதுக்கே பிடிக்கல. நம்ம அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு இங்கே வேலை பார்க்குறதுக்கே பிடிக்கல. எப்படி பேசலாம் அப்படின்னா ஹீ டசன்ட் லைக் ஒர்க்கிங் ஹியர். ஹீ டசன்ட் லைக் ஒர்க்கிங் ஹியர். எனக்கு இங்கே வேலை பார்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் லைக் ஒர்க்கிங் ஹியர் அப்படின்னு பேசலாங்களா? சரி, அவ சொல்கிறதெல்லாம் அவன் கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா ஹீ டசன்ட் கேர் வாட் ஷீ சேஸ். ஹீ டசன்ட் கேர் வாட் ஷீ சேஸ். அவ சொல்கிறத அவன் கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்னு அர்த்தம். இதை பற்றி அவளுக்கு இன்னும் தெரியாது, இதை பற்றி அவளுக்கு இன்னும் தெரியாது. எனக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோ அபவுட் திஸ். அவளுக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னா ஷீ டசன்ட் நோ அபவுட் திஸ். இட் அப்படின்னா இட் இன்னும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஷீ டசன்ட் நோ அபவுட் திஸ் இட். ஷீ டசன்ட் நோ அபவுட் திஸ் இட் அப்படின்னா இதை பற்றி அவளுக்கு இன்னும் தெரியாது, இதை பற்றி அந்த அம்மாவுக்கு இன்னும் தெரியாது அப்படின்னு அர்த்தம். அவன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டானே, நல்ல பையனாச்சே, அவன் பொய் சொல்ல மாட்டான். இப்போ நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் லை அப்படின்னு பேசலாம். அப்படி சொல்கிறதே ஒரு பெரிய பொய் தான் இல்லைங்களா? சரி, எப்பயாவது பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது? சரி சரி, அப்படி நீங்கள் சொல்லவே மாட்டீங்க அப்படின்னா ஐ டோன்ட் லை. ஐயோ, நான் பொய்யெல்லாம் சொல்லவே மாட்டேன் அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஹீ டசன்ட் லை அப்படின்னா ஹீ டசன்ட் லை. அவன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எனக்கு அவனை தெரியும், நல்லாவே தெரியும். ஹீ டசன்ட் லை, அவன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், அவர் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அவள் டிவி பார்க்கவே மாட்டாள், அவள் டிவி பார்க்க மாட்டாள், அவள் டிவி வழக்கமாக பார்க்க மாட்டா அப்படின்னு பேசணும். ஷீ டசன்ட் வாட்ச்
டிவி அப்படின்னு பேசலாங்களா? சரி. ஐ டோன்ட் வாட்ச் டிவி அப்படின்னா நான் டிவி பார்க்குறது கிடையாது, நான் டிவி பார்க்குறதே இல்லை. ஷீ டசன்ட் வாட்ச் டிவி அப்படின்னா அவள் டிவிலாம் பார்க்க மாட்டாள். ஆமாம், வந்தவொடனே புக் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துருவா. ஷீ டசன்ட் வாட்ச் டிவி, அவள் டிவி பார்க்க மாட்டாள். அவள் டிவி பார்க்குறதே கிடையாது அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா அந்த அட் ஆல் அப்படின்ற வார்த்தையை சேர்த்து பேசுங்க. ஷீ டசன்ட் வாட்ச் டிவி அட் ஆல் ஆச்சுங்களா? சரி. அவன் கவனிக்கிறதே கிடையாது, இவன் கவனிக்கிறதே கிடையாது, இவன் கவனிக்கிறதே இல்லை. ஹி டசன்ட் பே எனி அட்டென்ஷன் அப்படின்னு பேசலாம். ஹி டசன்ட் பே எனி அட்டென்ஷன். இவன் கவனிக்கிறதே இல்லை, இவன் கவனிக்கிறதே கிடையாது, இல்லைன்னா அவன் கவனிக்கிறதே கிடையாது, அவன் கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங் அப்படின்னு பேசலாம். அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஷீ டசன்ட் ரிமெம்பர் எனிதிங் அப்படின்னு பேசலாம். அவள் முட்டை சாப்பிட மாட்டாள், அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. அவள் முட்டை சாப்பிட மாட்டாள், அவள் முட்டைலாம் சாப்பிட மாட்டாள். எப்படிங்க பேசலாம்? நான் முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் ஈட் எக்ஸ் அப்படின்னு பேசலாம். அவள் முட்டை சாப்பிட மாட்டா அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஷீ டசன்ட் ஈட் எக்ஸ், ஷீ டசன்ட் ஈட் எக்ஸ். அவள் முட்டைலாம் சாப்பிட மாட்டா அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னா ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹி டசன்ட் நோ வாட் டு சே, ஹி டசன்ட் நோ வாட் டு சே. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ இங்கே தான் இருக்கிறன்னு அவருக்கு தெரியாது. இப்போ அவருக்கு தெரியாது அப்படின்னா ஹீ டசன்ட் நோ. யூ ஆர் ஹியர் அப்படின்னா நீ இங்கே இருக்கிற. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், இந்த தட்டுன்ற வார்த்தையை இங்கே சேர்த்தும் பேசலாம், சேர்க்காம கூட பேசலாம். ஹீ டசன்ட் நோ தட் யூ ஆர் ஹியர் அப்படின்னு கூட பேசிக்கலாம், இல்லைனா இந்த தட்டுன்ற வார்த்தையை சேர்க்காம கூட பேசிக்கலாம். சரிங்களா? நீ இங்கே தான் இருக்கிறன்னு அவருக்கு தெரியாது அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஹீ டசன்ட் நோ தட் யூ ஆர் ஹியர் அப்படின்னு கூட பேசிக்கலாம், இல்லை ஹீ டசன்ட் நோ யூ ஆர் ஹியர் அப்படின்னு கூட பேசிக்கலாம். சரி, அவருக்கு இன்னும் எதுவும் தெரியாது. He doesn't know anything yet அப்படின்னு பேசலாம். He doesn't know anything yet. அவருக்கு இன்னும் எதுவும் தெரியாது. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோடு சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.